ஷைத்தானிற்கு நாம் வழிவகுக்கக்கூடாது. ஓர் அழகிய ஹதீஸ். அதை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆக்ரிஃபா டெய்லி தீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு தௌஃபிக்னை தந்துடுவான. ஹாமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷஹ்ரி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரின் வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க கூறுறாங்க, பலமுள்ள முக்மீன்கள் பலவீனமான முக்மீனை விட சிறந்தவனாகும். அதாவது அல்லாஹ் மிகவும் விருப்பமானவரும் அவர்தான். ஒவ்வொரு விஷயங்களும் நன்மை இருக்கிறது. உமக்கு என்ன பலம் தருமா அதை மேலே தான் நம்ம ஆசைப்படணும். அல்லாஹ்வின் உதவி செய்யணும், அதன் மூலியமாக தேடணும். நீங்கள் இயலாதவனாகவும் விடக்கூடாது. உங்களுக்கு எது சிரமம் என்று ஏற்படும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நாம் இப்படி செஞ்சுருந்தா இப்படி ஆயிருக்குமே, நம்ம என்ன செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சலையே அப்படின்னு நினச்சக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் இதைத்தான் விதித்துள்ளார் அப்படின்னு என்ன செய்யணும், அல்லாஹ் மீது அல்லாஹ் நாட்டத்தின் மீது என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்ம அதற்கு மாறாக நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம ஒரு சொல் மட்டும் நினச்சிட்டோம்னா இதுதான் என்னது, ஷைத்தானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி. அப்போ ஷைத்தான் என்ன செய்வான், உடல் பிறந்து ஆஹா நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ்வின் நாட்டத்தின் மீது இந்த நபருக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பலி எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஏதுவாக நம்ம என்ன செய்வோம், நம்ம வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வோட நாட்டத்தை எதுவாக இருந்தாலும் முழுமையாக நம்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஹதீஸில் சந்திப்போம்.